அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:17, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பதற்கு இந்த பூமியில ஒரு சில காரியங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். பணம் ஒருவரை ஒரு சில இடங்களில கம்பீரமாக நிற்பதற்கு, கலங்காமல் தைரியமா நிற்பதற்கு பணம் சில நேரங்களில் உதவியாக இருக்கும். மனுஷனுடைய அவனுடைய பின்பலம், அது வசதி வாய்ப்பு, அவனுடைய பலவிதமான பின்னணி இருக்கும். அது அவங்களுக்கு வெட்கத்தை கொடுக்காம, கலங்காம, தைரியமா இருக்கிறதுக்கு உதவி செய்யும். சிலருக்கு படிப்பு, சிலருக்கு அழகு, இப்படி சில விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இவை எல்லாமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே செல்லுபடியாகும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் எல்லா நாட்களிலுமே நீங்க வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வராது, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுதுன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, என்றென்றைக்கும் ஒருவர் இருக்கிறார் உயிரோடு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள நிரந்தரமாய் தங்கி இருக்கிறாராம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை முழு மனசோடு ஏற்றுக்கொண்டா அவருக்குள் அந்த நபருக்குள்ள ஆண்டவர் வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ள, எனக்குள்ள அவர் வந்துவிட்டார், நிரந்தரமாய் தங்கிவிட்டார். இனி நம்மை விட்டு அவர் விலகவே மாட்டார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறதுனால நாம் வெட்கப்படாமல் கலங்காமல் நம்ம இந்த பூமியில் வாழ முடியும். பணம் ஒரு சில இடங்களிலே நம்மை தைரியப்படுத்துகிறது என்றால், பணத்தை படைத்தவரே அவர்தான். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆகவே இந்த வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமை படைத்தவர். அப்படின்னா அவரால் தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. ஆகவே உலகத்தை படைத்தவரே உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது, இந்த உலகத்தில் நாம் எந்த பகுதியிலும், எந்த இடத்திலும், எந்த காலகட்டங்களிலும் நம்மால் வெட்கப்படாமல் கலங்காமல் தைரியமாக தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தூது என்னன்னா, மகனே மகளே, நான் உனக்குள்ள வாழ்கிறேன். ஆகவே உன்னை எந்த இடத்திலும் உன்னை என்னால் வெற்றி சிறக்க பண்ண முடியும். ஆகவே நீ கலங்காத, நான் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறேன். ஆகவே உயிரோடு இருக்கிற என்ன நினைச்சு நீ பயப்பட வேண்டிய, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியினால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய எந்த இடத்திலும் நம்மால் வெற்றிகரமாக நிற்க முடியும். எந்த பற்றாக்குறையையும் அவருடைய நாமத்தினால சரி செய்ய முடியும். எந்த வியாதியிலிருந்தும், எந்த பண கஷ்டம், நெருக்கடிகள், போராட்டி எந்த விஷயத்தில் இருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க அவரால் முடியும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆகவே என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறபடினால் தைரியமாக இருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். ஆகவே நான் வெட்கப்பட்டு கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள். வெற்றி மேல் வெற்றியடைந்து அவர் நாமத்தை மையப்படுத்துங்கள். கலங்காதீர்கள். அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். தைரியமாக இருங்கள். வெற்றி உங்களுடையதே. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்குள்ள நீர் வாழ்கிறீர், நிரந்தரமாய் தங்கியிருக்கிறீர். நீர் எங்களுக்குள்ள இருக்கிறபடியினால் நாங்கள் எல்லா இடங்களிலும், எல்லா நாட்களிலுமே தைரியமாக வெட்கப்படாமல் கலங்காமல் இருப்பதற்கு அதுவே போதுமானதாக இருக்கிறது. ஆகவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரே, நீர் நிரந்தரமாய் தங்கியிருக்கிறீர். ஆகவே யாரும் வெட்கப்பட்டு போகும்படியான சூழ்நிலை வராது. இனி அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடட்டும், நன்மை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் வெட்கப்படாமல் தைரியமாக இருக்கத்தக்க கிருபை கொடுத்திருக்கிறேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, நீங்கள் தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். நன்றி.